டெக்கின் தமிழ் நியூஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்ஃபினிக்ஸோட S4 ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூவை கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த ஃபோன், அதாவது இன்ஃபினிக்ஸ் S5 ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆக இருக்குது அப்படிங்கிற ரூமர்ஸ் வந்திருக்கு. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக செப்டம்பர் 29 அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் புது ஃபோன் வரப்போகிறதாக இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டீசரும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இன்ஃபினிக்ஸ் S5 ஸ்மார்ட் ஃபோன் வர இருக்குது. ரியல்மியோட அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனான X2 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் லீக்ஸ் நம்ம போன வாரம் டெக்கி தமிழ் நியூஸில் பார்த்தோம். அதன்படி பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 855+ சிப்செட்டோட ஃபுல் HD+ ரெசல்யூஷன் 90 Hz ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேயோட வருதுன்னு சொல்லியிருந்தோம். மேலும் 50 வாட் சூப்பர் ஊக் சார்ஜ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வாரம் அவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றின மேலும் பல நியூஸ்களை வர்ற வாரம் டெக்கின் தமிழ் நியூஸில் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் இருந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிற ஒரு புது மெசேஜிங் ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை பற்றி பேசும்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் உங்கள் ஸ்டேட்டஸ் அல்லது மெசேஜை அனுப்புகிற மாதிரி விஷயங்களை வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப தூரத்து ஃப்ரெண்ட்ஸுலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக உங்களுக்கு யாருக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் காட்டணும் அல்லது யாருக்கு உங்கள் ஃபோட்டோஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் கேமரா மூலமாக டேரெக்டாக வீடியோ எடுக்கலாம் அல்லது வீடியோ ஃபோட்டோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த ஆப் உருவாக்கியிருக்காங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பிள் நிறுவனம் ஐஃபோனை விற்கணும் அல்லது அவங்களோட ப்ராடக்ட்ஸை விற்கணும்னு நினச்சாங்கன்னா வெளியுள்ள சந்தைகள் அல்லது ஆன்லைன் மார்க்கெட்டில் தான் ஐஃபோன் மற்றும் அவங்க ஃபோன் விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போ ஆப்பிளோட ஒரிஜினல் கம்பெனியோட ஸ்டோரை இந்தியாவில் முதல்ல ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோர் மும்பையில் ஆரம்பிக்க போகிறதாக இருக்குது. ஸோ அதாவது பேண்ட்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் மேக்கர்ஸ் மேக்ஸிமிட்டி மால் அப்படிங்கிற இடத்துல இதை உருவாக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஆப்பிள் நிறுவனம் 20,000 25,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் கேட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இதன் மூலமாக மும்பையில் முதலாக ஆஃப்லைனில் அதுவும் எக்ஸ்க்ளூசிவான ஆப்பிள் ஷோரூம் வரப்போகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி ஃபெஸ்டிவல் சேலில் ஷாமி நிறுவனம் 2.5 லட்சம் மீ டிவியை சேல் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நடந்த ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் ஆஃபர் நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் me.com ஆகிய 3 வெப்சைட்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மீ டிவி இந்த பர்டிகுலர் சேலில் மட்டும் வித்திருக்கிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர இருக்கிற கூகுள் பிக்சல் 4 மற்றும் கூகுள் பிக்சல் 4 XL ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இப்போ நெட்டில் லீக் ஆகிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது கூகுள் பிக்சல் 4ல் 5.7 இன்ச் ஃபுல் HD+ டிஸ்பிளேயோட, அது மாதிரி பிக்சல் XL 6.3 இன்ச் குவாட் HD+ ரெசல்யூஷனோட வருது. ரெண்டுமே AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் EQ சப்போர்ட்டோட ஸ்மூத் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. மற்ற விஷயங்கள் ரெண்டு ஃபோன்லேயும் காமனான விஷயமாக தான் இருக்குது. அதாவது Qualcomm Snapdragon 855+ சிப்செட்டோடும் 6GB RAM 64GB மற்றும் 128GB ஸ்டோரேஜோடு வருது. பேக் சைடில் 12+16 அப்படிங்கிற டியூவல் செட்டப்போடும் வருது. அது மட்டும் இல்லாமல் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. மோஷன் சென்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஃபேஸ் அன்லாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்தவரையும் நமக்கு பிக்சல் 4ல் 2800 mAh பிக்சல் 4 XL 3700 mAh பேட்டரியும் இருக்க போது சொல்லியிருக்காங்க. Android 10 OSல ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் Titan M செக்யூரிட்டி மாடலும் இருக்குது. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பற்றி டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ மேலும் பல டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம டெக்கின் தமிழ் நியூஸில் வர வாரங்களில் பார்க்கலாம். மோட்டரோலோட ஒன் மேக்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனோட லீக்ஸ் போன வாரம் டெக்கின் தமிழ் நியூஸில் பார்த்தோம். ஸோ இப்போ மோட்டரோலா நிறுவனம் அஃபிஷியலாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில். ஸோ இது கண்டிப்பாக மோட்டரோலாவோட ஒன் மேக்ரோவாக தான் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இதில் 6.2 இன்ச் OLED டிஸ்பிளேயோடும் MediaTek Helio P60 சிப்செட்டோடும் 4GB RAM 64GB ஸ்டோரேஜோடும் பேக் சைடில் 13+2+2 அப்படிங்கிற கேமராவோடும் ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சலோடும் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. 4000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் வரப்போகுது சொல்லியிருக்காங்க. மேலும் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கோட சப்போர்ட் இருக்குது. டியூவல் பேண்ட் வைஃபை மாதிரியான ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் இருக்குது. கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் நமக்கு தெரிய வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டொரிட்டோ அப்படிங்கிற பிராண்டில் ப்ளூன் 2 மற்றும் ப்ளூன் 3 ஆகிய ஸ்மார்ட் வாட்ச் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சை பற்றி பேசும்போது இதில் ப்ளூடூத் 4.0 கம்பேட்டபிள் டிவைசஸ் கூட இணைக்க முடியும். iOS 8.0 அல்லது Android 4.4 டிவைசஸ் மேலே இதை யூஸ் பண்ண முடியும். ரெண்டு வாட்ச்லேயே நமக்கு 1.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டச் சென்சரோட வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்தவரையும் ப்ளூ 2ல் நமக்கு 170 mAh பேட்டரியும் ப்ளூம் 3ல் 150 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே ஒரு வாரம் வரையும் பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாங்கும் சொல்லியிருக்காங்க.
ப்ளூம் 2ல IP67 ரேட்டிங் இருக்குது. அதே ப்ளூம் 3ல IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது ப்ளூம் 2ஓட வாட்ச் வந்து 2999க்கும் அதே ப்ளூம் 3 வந்து 1999க்கும் அமேசான் வெப்சைட்லோடு வைக்காங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஷாமிலிருந்து Mi CC9 மற்றும் Mi CC9e ஸ்மார்ட் ஃபோனை போன ஜூலை மாதத்தில் சைனாவில் லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த Mi CC9 Pro அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வர இருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. அதாவது அக்டோபர் 24 சைனாவில் லான்ச் ஆகும் கூட சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி பேசும்போது இதில் வந்து கவுட் ஸ்க்ரீன் இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கவுடாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் 108 மெகா பிக்சல் சாம்சங்கோட சென்சார் வந்து கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது Mi Max ஆல்ஃபா ஃபோனில் இருந்த அதே சென்சார் தான் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் Snapdragon 730G சிப்செட்டோட இந்த ஃபோன் வரப்போகுது அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மேலும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே வர்ற வாரங்களில் டெக் இன் தமிழ் நியூஸில் பார்க்கலாம். அதேமாதிரி ஆரம்பத்தில் சொன்ன 2 ஃபோனில் வந்து Mi CC9e ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து Mi A3 அப்படிங்கிற பேரில் வந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஃபோன் வந்து ஏதாவது A3 அப்படிங்கிற சீரிஸ் லைனப்பில் வருமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவில் ஹாலோவின் அப்படிங்கிற ஒரு டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பேய் மாதிரி வேஷம் விட்டுட்டு அந்த ஃபுல் நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஹாலோவீனை கொண்டாடுற விதமாக கூகுள் நிறுவனம் அவங்க ஆஃபீஸில் வந்து மறைந்த கூகுள் ப்ராடக்ட்ஸோட ஒரு சிமெண்ட்ரி மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கூகுளோட சில லான்ச்சஸ், அதாவது ஆர்கோட், இது மட்டும் இல்லாமல் நமக்கு கூகுள் பஸ், பிகாசா மாதிரியான நிறைய ஆப்ஸ் இருக்குது. குறிப்பாக ரீசெண்டாக கூகுள் ப்ளஸ் ஆப்ஸையும் ஷட் டவுன் பண்ணாங்க. இந்த ஷட் டவுன் பண்ண எல்லா ஆப்ஸ் மற்றும் அதோட வெப்சைட் எல்லாத்தையும் வந்து ஒரு சிமெண்ட்ரி மாதிரி க்ரியேட் பண்ணி ஹாலோவீனை கூகுள் நிறுவனம் கொண்டாடுறாங்க. கூகுள் மேப்ஸில் வந்து டாய்லெட்டை சர்ச் பண்ணுற ஃபெசிலிட்டி முந்தையே இருந்தது. நம்ம டெக் இன் தமிழ்ல சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கூகுள் சர்ச், கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் மேப்ஸ் 3 ஆப்ஸ்லேயுமே வந்து இந்தியா முழுக்க உள்ள டாய்லெட், அதாவது 57,000 பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து உங்களால் சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸில் வந்து நேட்டிவாக டார்க் மோட் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் எல்லா விதமான கூகுள் ஆப்ஸும் டார்க் மோடில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ வந்து கூகுளோட டியோ ஆப்பை வந்து டார்க் மோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து UI வந்து ஃபுல்லாக டார்க் கிரேயாக மாறிடுது. ஸோ கலர் ஐக்கான் பதிலாக வந்து ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ரெட்மி 8A லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ரெட்மி 8 ஃபோன் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து ஷாமி நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்தபடி இப்போ வந்து அக்டோபர் 9 ஃப்ளிப்கார்ட்டில் இது லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து மனுகுமார் ஜெயின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடியவிரைவில் இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகக்கூடும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் வீடியோ வந்து சேனலில் பிரத்யேகமாக பண்ண இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மைக்ரோசாஃப்ட்லேருந்து சர்ஃபேஸ் டியோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வரப்போகிறதாக வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயில் வந்து ஒரு டபுள் சைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் டிஸ்பிளே இருக்குது. லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட் டிஸ்பிளே வந்து 5.6 இன்ச் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக வந்து விரிச்சு வைக்கும்போது 8.3 இன்ச் டேப்லெட்டாக மாறுது. ஸோ இதில் 360 டிகிரிஸ் வரையும் உங்களுக்கு வந்து ரொட்டேட்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உடையும் அப்படிங்கிற பயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இதில் ப்ராஜெக்ட் எக்ஸ்க்ளவுடோட கேம்ஸும் சப்போர்ட் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது அடுத்த வருடம் வந்து நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் லான்ச் ஆகும் கூட சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த டேப் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸில் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சரில் வந்து ரன் ஆகுது. மைக்ரோசாஃப்ட்லேருந்து சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ் மற்றும் வந்து ப்ரோ 7 அப்படிங்கிற லேப்டாப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ப்ரோ எக்ஸ் அப்படிங்கிறது எப்படியும் வந்து மடிச்சிக்கலாம் ஃபுல்லாக டேப்லெட்டாக. மேலும் வந்து இதில் வந்து 13 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட SQ1 ப்ராசரோட Adreno 685 GPUவோட ரன் ஆகுது. 16 GB ரேமும் 512 GB SSDயும் இருக்குது. பேக் சைடில் 10 மெகாபிக்சலும் ஃப்ரண்ட் சைடில் 5 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி 7 ப்ரோ பொறுத்த வரையும் இதில் வந்து i7 ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க 10th ஜென்ரேஷன். மேலும் வந்து 12.3 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. அது போக வந்து உங்களுக்கு i7 மாடலும் இருக்குது, i5 மாடலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 16 GB LPDDR4X ரேமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 TB ஹார்ட் டிஸ்க் SSDயில் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் கேமரா பேக் சைட்லையும் மெகாபிக்சல் ஃப்ரண்ட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விலையை பற்றி பேசும்போது மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ப்ரோ 7 வந்து கிட்டத்தட்ட 53,000 ரூபாய்க்கு வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்தியா லான்ச் ஆச்சுன்னா அதேமாதிரி சர்ஃபேஸ் ப்ரோ எக்ஸ் வந்து 71,000 ரூபா வந்து விலை மதிப்பில் வந்து US டாலர்லேருந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. 2 லேப்டாப்லேயும் சர்ஃபேஸ் பென்னோட உங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் டேரெக்டாக ஸ்க்ரீனில் வரைய முடியும். அதுமாதிரி சர்ஃபேஸ் ப்ரோ டியோ மாதிரியே நியோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து விண்டோஸ் XOSல வந்து ரன் ஆகுது. மேலும் இந்த டேப்பில் 2 9 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக விரிச்சு வச்சிங்கன்னா 13 இன்ச் டிஸ்பிளேயாக மாறுது. இந்த டிஸ்பிளே வந்து 360 டிகிரி வரையும் ரொட்டேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டியூல் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால 2 ஸ்க்ரீனையும் அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ண முடியும். வீடியோ ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் புக் மாதிரி வந்து ரீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த வருடம் தான் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
அதுமாதிரி மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் 3 லேப்டாப் அப்படி வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வெர்ஷனாக வருது. வெர்ஷன் வந்து உங்களுக்கு இன்டெல் கோர் i5 ப்ராசஸரோடும், இன்னொரு வெர்ஷன் வந்து நமக்கு AMD Ryzen 5 ஓட வருது. ஸோ மற்றபடி வந்து 13.6 இன்ச் டிஸ்பிளே வந்து ஒரு மாடலாக வருது, இன்னொரு வந்து 15 இன்ச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ரெண்டோட விலையை பொறுத்த வரையும் நமக்கு வந்து 71,140லேருந்து ஆரம்பமாகுது. அதே வந்து உங்களுக்கு 15 இன்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 85,000 வரும். இது யூஎஸில் உள்ள ப்ரைஸை வச்சு கன்வெர்ட் ஆன ப்ரைஸ், இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் நமக்கு தெரிய வரும். அதுமாதிரி Android 10 OSல வந்து நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து டார்க் மோடு வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து ஃபுல்லாக டார்க் மோட் உங்களால் எனேபிள் பண்ண முடியும். Pixel 2 XL மாதிரியான ஃபோனில் வந்து இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லாருக்கும் வந்து இந்த அப்டேட் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. GoPro கேமரா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேமராவில் வந்து GoPro Hero 8 மற்றும் Max அப்படிங்கிற 2 கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் Hero 8 வந்து 12 மெகாபிக்சல் சென்சார் கொண்ட கேமரா. இதில் வந்து 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியும். ஹைப்பர் ஸ்மூத் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஷேக்கினஸ் ஆகாது வீடியோ ப்ளே பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைவ் ப்ரஷ் மோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் ஸ்கேப் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபும் இருக்குது. 10 மீட்டர் கீழே வந்து டிவைஸ் போனாலும் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 1220 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அதே வந்து GoPro Maxை பற்றி பேசும்போது டச் ஸ்க்ரீன் ஃபீச்சர் இருக்குது. 16.6 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 360 டிகிரிஸ் வரையும் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 270 டிகிரிஸ் வரையும் உங்களுக்கு பேனோரமிக் ஃபோட்டோ வந்து எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 5.6K 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஸ்பீரிக்கல் வீடியோவும் எடுக்க முடியும். கேமராவில் ஹாரிசான் லெவலிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைம் அப் ஃபீச்சரும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 270 டிகிரிக்கு வந்து டிஸ்டோர்ஷன் இல்லாமல் பேனோரமாக் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, GPS இருக்குது, 1600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய 360 மோடில் வந்து கேப்சர் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதுவுமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட விலையை பொறுத்தவரையும் GoPro வந்து Hero 8 வந்து இந்திய மதிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28,000 வருது. அதே வந்து GoPro Max வந்து கிட்டத்தட்ட 35,000 வருது. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் நமக்கு தெரியும். GoPro.comல வந்து இப்போ வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு இன்னும் வரல. மோட்டோரோட ஒரு புது ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதன்படி பார்க்கும்போது மோட்டோரோல ஃபோனில் பெசல் இல்லாத டிஸ்பிளேயாக வருது, பாப்அப் செல்ஃபி கேமராவோட. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் நமக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை சுற்றி வந்து ஒரு லைட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் லைட்டாகவும் அது செயல்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இது மோட்டோ ஜியோட புது வேரியண்ட்டாக இருக்கக்கூடும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வரவங்களில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கூகுள் சர்ச் ஆப்பில் வந்து இப்போ ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பபுள் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது வீடியோ ப்ரீசெட் மாதிரி இருக்குது. ஸோ எப்படி வந்து தேடணும், கூகுள் அசிஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து பொதுவாக யாருக்கும் தேவைப்படாது, ஏன்னா எல்லாருக்குமே கூகுளை பற்றி தெரியும். ஸோ இருந்தாலும் வந்து புதுசாக வந்து கூகுளை தேடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேனசோனிக்லேருந்து GX655 மற்றும் GS655 அப்படிங்கிற 4K LED டிவியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து GS655 பற்றி பேசும்போது இதில் வந்து IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. பிரைட் பேனல் டிஸ்பிளேயாக வருது விவிட் டெக்னாலஜியோட. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் பேக்லைட் டிம்மிங்கும் இருக்குது. 16 வாட் ஸ்பீக்கரோட ஹோம் தியேட்டர் சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் ஒன்-வே ப்ளூடூத் சப்போர்ட்டோட வருது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆண்ட்ராய்டு OS அப்படிங்கிறதுனால கூகுள் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்டார், யூடியூப் மாதிரியான ஆப்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட முடியும். அது வந்து GX665 வந்து IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. விவிட் டெக்னாலஜியில் வருது. இதுலேயும் HDR10 4K சப்போர்ட் மாதிரிலாம் இருக்குது. டால்பி விஷனோட சப்போர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் பேக்லைட் டிம்மிங், அது போக வந்து உங்களுக்கு ஆடியோவில் வந்து 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்ட் இன் ஹோம் தியேட்டர் சப்போர்ட்டோட வருது. ஆடியோ லிங்க் ஒன்-வே ப்ளூடூத்தோட இயங்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஆண்ட்ராய்டு OSல வழக்கம் போல் கூகுள் அசிஸ்டன்ட், ஹாட்ஸ்டார், யூடியூப், யூடியூப் மாதிரி நிறைய ஆப் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். இதில் இந்த GX655 அப்படிங்கிற மாடல் வந்து 43, 49, 55, 65 இன்ச் LED டிவியாக வருது. 50,000 வந்து ப்ரைஸ் வந்து ஆரம்பமாகுது. அதே வந்து GS655ஓட டிவி வந்து 32 மற்றும் 43 இன்ச் LED டிவியாக வருது. 27,900 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ஆரம்பமாகுது. மேஜரான ரீட்டைலர்ஸ் மற்றும் வெளியுள்ள கடைகளில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெக் இன் தமிழ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்கள். நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.